தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். இந்த திருமணம் கடந்த உறவுன்ற விஷயம் இருக்கு பார்த்தீங்களா, கலக்காதல. ஆக்சுவலாக இந்த கர்மத்தில் சிக்கி குழந்தைங்க உயிர் போயிட்டுருக்கு பாருங்கள். பெரியவங்களுக்கு ஏற்பட்டிருக்க காம இச்சை, இதில் பலியாயிட்டு இருக்கிறது குழந்தைங்க உயிர் தான். அதில் ஒரு சம்பவம் இப்போ சேலத்தில் அரங்கேறி இருக்குங்க. அந்த விஷயத்தை பற்றி நீங்கள் கேள்விப்படும் போது இது என்னப்பா சேலத்தில் ஒரு பிரியாணி அபிராமி கேஸ் மாதிரி இருக்குன்னு நீங்களே நினைப்பீங்க. அப்புறம் இப்படி விஷயம் நடந்திருக்கு. இதை பற்றி பார்க்க போகிறோம். இது கூட இன்னொரு விஷயம் பார்க்க போகிறீங்க. நம்ம ஊரில் இல்லை, வேறு மாநிலத்தில் நடந்த விஷயம். அது இன்னும் கொஞ்சம் உங்கள் மனசை கணக்க விட்டுற மக்களே. இதெல்லாம் பற்றி தான் பேச போகிற நிகழ்ச்சிகளை போகலாம். நம்ம சேலம் இருக்குல்ல, அங்கே இருக்க தலைவாசலுக்கு அருகில் இருக்க பகுதி தான் வரகூர். இந்த பகுதியில் திருமலை வாசன் அப்படின்ற விவசாயி, இவருக்கு லலிதா அப்படின்ற ஒரு மனைவி. இவங்களுக்கு ஒரு 6 வருஷம் முன்னாடி தான் கல்யாணமே ஆயிருக்கு. இவங்களுக்கு 2 ஆண் குழந்தைங்க இருக்காங்க. அதில் ஒரு குழந்தை பேர் ஹர்ஷன், இன்னொரு குழந்தை பேர் புவன். இந்த புவன் சொன்ன பார்த்தீங்களா, அவனுக்கு வயசுனா ஒரு 1.5 வயசு தாங்க இருக்கும் அந்த பாப்பாவுக்கு. இந்த திரு இருக்கார்ல, இவருக்கும் லலிதாவுக்கு இடையில கருத்து வேறுபாடு. ஒரு கட்டத்தில் சேர்ந்து வாழ முடியாதுன்ற நிலமை வந்துட்டு இருக்கு போல இருக்கு. 2 பேர் பிரிஞ்சு வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 10 மாதங்களுக்கு முன்னாடி தான் 2 பேர் பிரிஞ்சு வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. யார்? இந்த திருவும் அந்த லலிதாவும். 2 குழந்தைங்க இருக்கா. இப்போ 2 பேர் பிரிஞ்சுட்டாங்கனாக்கா ஆளுக்கு ஒவ்வொருத்தரை வளர்க்க ஆரம்பிச்சிருவாங்களே. அதான் இங்கே நடந்திருக்கு. இந்த மூத்த பையன் இருக்கார் பார்த்தீங்கன்னா ஹர்ஷன், இவரை அப்பா கூட்டிகிட்டு போயிட்டார் அவர் வளர்த்துக்கிறேன்ட்டு. இன்னொரு பக்கம் இளைய பையன் இருக்கால, 1.5 வயசு குழந்தை புவன், இந்த பையனை மட்டும் இந்த அம்மா தூக்கிட்டு வந்துட்டாங்க. நான் இந்த பையனை வளர்த்துக்கிறேன் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக இந்த மூதேவி இந்த பையனை சேர்த்து அவர்கிட்ட கொடுத்துருக்கணுங்க. தேவையில்லாமல் எதுக்கு இந்த சிம்பதி கிரியேட் பண்ணதுக்கு இது போல கூட்டம் வந்தாலும் தெரில. அந்த புவன்ன்ற குழந்தைய கையோடு இழுத்துட்டு வந்துட்டு இருக்கா. கடந்த ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி இந்த புவன் இருக்கால, அந்த 1.5 வயசு குழந்தை, அந்த குழந்தைக்கு வலிப்பு ஏற்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு இந்த ஆத்தூர் அரசு மருத்துவமனை இருக்குல்ல, அங்கே குழந்தைய தூக்கிட்டு வந்திருக்கா அந்த லலிதா. அங்கே வந்து டாக்டரும் குழந்தைய பார்க்கும்போது தெரிஞ்சிருச்சு குழந்தை உயிர் ஏற்கனவே போயிட்டா மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணியிருக்காங்க. குழந்தை உயிர் ஏற்கனவே பிரிஞ்சிருச்சுன்ற விஷயத்த அங்கே அவங்க கன்வே பண்ணிட்டாங்க. கன்வே பண்ண கையோடு போலீஸுக்கு இன்ஃபர்மேஷனும் போயிருக்கு. போலீஸார் வந்து பார்க்குறாங்க. அவங்களுக்கு சந்தேகம் ரொம்ப ஹெவியாகிடுச்சு. ஏன்னா கூட வேறு யாருமே வந்த மாதிரி தெரியல. என்ன குழந்தை மட்டும் இப்படி அம்மா வருதுன்ற மாதிரி சஸ்பெக்ட் ரொம்ப பெருசாகிடுச்சா. போலீஸ் எவ்வளோ பிரேதங்களை பார்த்துருப்பாங்க. இது போல் பிரேதத்தை பார்க்கும்போது அவங்களுக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி தோண ஆரம்பிக்கல. உடனடியாக வழக்கு பதிவு பண்ணிட்டாங்க. அந்த குழந்தையோட பூத உடல் இருக்குல்ல, அதை உடற்கூறாய்வுக்கு அனுப்புறதுக்கு எல்லா ப்ரொசீஜரையும் போலீஸார் பண்ணி முடிச்சாச்சு. வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த ரிப்போர்ட் வந்துட்டோம், அதுக்கப்புறம் நம்ம முடிவு எடுத்துப்போம் அப்படின்ட்டு. இந்த கேப் என்ன தரமாச்சு, ரிப்போர்ட் வரத்துக்குள்ள 10 நாட்களாக லலிதா மிஸ்ஸிங்கு. அந்த அம்மா வீட்டில் இல்லை. குழந்தை இறந்துருச்சு, அந்த அம்மா வீட்டில் கிடையாது. யாருக்கிட்டே சொல்லிக்காமல் அந்த அம்மா எங்கேயோ போய்கிட்டு இருக்கு. போலீஸுக்கு சந்தேகம் இன்னும் பெருசாகிடுச்சு. குழந்தை இது போல் ஆகியிருந்தால் அடுத்து ஃபார்மாலிட்டி நடக்கும், வருவாங்க, பேசுவாங்க, எப்போ உடம்ப கொடுக்குறீங்க கேட்பாங்க, எல்லாம் நடக்குமே. இந்த அம்மா என்ன ஆளே காரணம் போலீஸ் தேட ஆரம்பிச்சிட்டாங்க. உடற்கூறாய்வு ரிசல்ட்டு கரெக்டாக அந்த கேப்பில் வந்துருச்சுங்க. அதை பார்த்துட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஆடி போயிடுச்சு. அந்த 1.5 வயசு குழந்தை உடம்புக்குள்ளே விஷம் இருந்திருக்கு. இந்த விஷயம் அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் மூலமாக தெளிவாக தெரிய வந்துருச்சா. இந்த விஷயம் அந்த ரிலேட்டிவ்ஸுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க இன்னும் கொதிச்சு போயிட்டாங்க. என்னது இது, எப்படி குழந்தை அந்த 1.5 வயசு குழந்தை உடம்புக்குள்ளே விஷம் வந்திருக்குன்னு யாருக்கும் ஒன்றுமே புரியல. ஏன்னா அந்த அம்மா என்ன சொல்லி குழந்தைய தூக்கிட்டு வந்தாங்க, ஃபிட்ஸ் வந்துச்சு சொல்லி தூக்கிட்டு வந்தாங்க. ஆனால் கடைசியாக ரிப்போர்ட்டில் என்ன வந்திருக்கு, உடம்புல விஷம் இருந்திருக்குன்னு வந்திருக்கு ரிப்போர்ட்டு. ஸோ முரண்பாடாக இருக்கா. போலீஸ் முதல்ல டவுட் பண்ணுறது இங்கே சரியாயிடுச்சு. கிட்டத்தட்ட அந்த லலிதா தலைமறைவு. அந்த ஹைட் அவுட்டில் இருக்க எப்படியாச்சும் லலிதா வெளியே கூப்பிட்டு வரணும்னு போலீஸார் அந்த அளவுக்கு தேட ஆரம்பிக்கிறாங்க. அக்கம் பக்கத்தில் கிட்ட விசாரிச்சிருக்காங்க. அப்போ தான் சில விஷயங்கள் சந்தேகத்தை இன்னும் வலுப்படுத்துகிற மாதிரி கிடச்சிருக்கு அவங்களுக்கு. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்லைங்க அவங்களுக்கு வேற ஒருத்தவங்க கூட பழக்கம் இருந்துச்சுங்க. அவங்க கூட தான் அடிக்கடி அந்த பொண்ணு சுத்தம் இந்த இடத்துல. அந்த 2 பேருக்கு இடையூறாக இருந்த ஒரே ஒரு விஷயம் அந்த குழந்தை மட்டும்தான். அவனோடவே அவள் ஓடி போயிட்டு இருப்பாங்க நேரத்துக்கு அப்படின்னு. ஆக்சுவலி இது போல் பேசுறது தப்பு தான். ஆனால் பல பேரை நேரில் பார்த்தவங்க இன்னும் கொஞ்சம் எட்டுக்கட்டி பேச ஆரம்பிப்பாங்க. அது போல் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் இவளுக்கு தகுன்ற மாதிரி தான் இருக்குது அவள் பண்ணி வச்சிருக்க வேலைக்கு. இதுக்கப்புறம் போலீஸார் கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, ரைட்டு குழந்தை இடையூறாக இருக்குன்னு சொல்லுவாங்களே அந்த கோஷ்டி போல இருக்கு இவனுங்க அப்படின்ட்டு அந்த லேடியை தேடி இருக்காங்க. லலிதாவை அரெஸ்ட் பண்ணியாச்சு. அரெஸ்ட் பண்ண கையோடு அந்த பொண்ணுகிட்ட கேட்டிருக்காங்க, என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெளிவாக சொல்லுமா அப்படின்ட்டு. வாக்குமூலம் கொடுத்துருக்காளா, அவள் கன்ஃபஸ் பண்ணியிருக்காளா மக்களை குற்றத்தை.
அதன்படி பார்த்தீங்கன்னா சிறுவாச்சூரை சேர்ந்த ஆனந்தன் அப்படின்ற ஒரு பர்சன், அந்த பர்சன் கூட இதை தெரியுதா இந்த முகம், இதான் இந்த லலிதா. இந்த லலிதாவுக்கு பழக்கம் ஏற்பட்டிருக்கு. இந்த ஹஸ்பண்டை பிரிஞ்சு வந்துட்டாங்கன்னு சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த டைமில் தொந்தரவு இல்லாமல் இவங்க வாழ முடிவு பண்ணியிருக்காங்க. குழந்தை தொந்தரவாக இவங்களுக்கு அங்கங்கே குழந்தை போகிறீங்கன்னு அவ்வளோ கப்பல் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. கடவுளை வேண்டிட்டு இருக்காங்க, கோயில் கோயிலாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இதுங்க இருக்கிற அந்த குழந்தைங்கள கொண்டுட்டு அலையுதுங்க. கேட்டால் நாங்கள் 2 பேரும் நிம்மதியாக வாழணும் அப்படின்ட்டு. பூச்சிக்கொல்லி இருக்குல்ல, இதை குழந்தை கொடுத்துருக்காளாங்க. இதை இதில் கலந்து கொடுத்தா எப்படி கொடுத்தான்னு தெரியல, இந்த கரும்பு முடிச்சோ அதை கலந்து கொடுத்துருக்கா. இதுக்கப்புறம் வலிப்பு வந்ததான் பொய் நாடகம் போட்டு தான் ஹாஸ்பிட்டலியாக குழந்தைய தூக்கிட்டு போயிருக்கான் செத்த நிலையில். ஒரு அம்மா பார்த்துருக்க வேலை இது. யாரோ பெற்ற குழந்தை இல்லைங்க, யாரோ பெற்ற குழந்தையோட எல்லாம் பார்க்க மனசு வராது எந்த பெண்களுக்கும். ஆனால் இந்த கிராதி இந்த வேலையை பார்த்து வச்சிருக்கா. எவ்வளோ கொடுமைகளை கேட்கறதுக்கு. ஓகே, அடுத்து 2வது சம்பவத்தை பற்றி சொல்கிறேன். இது என்னன்னா, மகாராஷ்டிராவோட பதலாப்பூர் இருக்குல்ல, அங்கே இருக்க ஒரு கார் பார்க்கிங் லாட்டுங்க. இங்கே ஒரு கார் பார்க் பண்ணப்பட்டிருந்துச்சு. இந்த காரில் இருந்த ஒரு 4 வயசு சின்ன பையன் இறங்குறாப்புல. இறங்கிட்டு அழுதபடியே அந்த பையனோட உறவினர் வீடு இருக்காங்க பக்கத்தில். அந்த குழந்தை தெரியும் போல இருக்கு அந்த வீடு எங்கே இருக்கும்ட்டு. அந்த வீட்டுக்கு நடந்து அப்படியே போயிருக்கான். அந்த பார்க்கிங்லேருந்து பக்கத்துலேயே போனவன் அம்மா இறந்துட்டா அப்படின்னு சொல்லி அங்கே சின்னதாக அழுதுருக்கான் போல இருக்கு. அந்த உறவினர்களை பார்த்து இவனுக்கு குழந்தை ஏதோ சொல்கிறான் போல இருக்குன்னு புரிஞ்சிருக்கு. பட் இறந்துட்டான்ற விஷயம் சரியாக தெரியல. திரும்ப திரும்ப கேட்டிருக்காங்க, என்ன சொல்கிறா அப்படின்ட்டு. அவனு இறந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை அங்கேருந்து வீட்டிலேருந்து கிளம்பி திரும்ப அந்த காரை நோக்கி வந்துட்டு இருந்திருக்கான். இந்த வீட்டில் இருந்திருக்காங்க ரிலேட்டிவ்ஸு. அவங்களும் அந்த குழந்தை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போயிருக்காங்க. எங்கே கூப்பிட்டு போகிறான், வா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு. போய் பார்த்தா அந்த கார் சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த கார்கிட்ட அந்த குழந்தை போய் நின்றுருக்கான். அந்த காருக்குள்ளே எட்டி பார்த்துருக்காங்க. அந்த பையனோட அம்மா பேர் மனிஷா. அவங்க ரத்த வெள்ளத்தில் கடந்திருக்காங்க, காருக்குள்ளே இறந்துருக்காங்க. இன்னொரு பக்கம் டிரைவர் சீட்டில் இருந்த கணேஷ் அப்படின்ற டிரைவருங்க, அந்த காரோட டிரைவரு, அந்த நபரும் இறந்து போய் கிடக்கிறாப்புல. போலீஸார் இந்த விஷயத்தில் வழக்கு பதிவு பண்ணி விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. குழந்தையோட அப்பாவும் கிடையாது, மனுஷாவோட ஹஸ்பண்டும் கிடையாது. ஆனால் ஒரே காருக்குள்ளே இந்த 2 பேரும் இறந்து கிடந்திருக்காங்க. ஒரு மாதிரி காம்ப்ளிகேட்டான கேஸாக இருக்குல்ல இது. ஆக்சுவலாக அந்த குழந்தைனா இந்த விஷயம் இவ்வளோ சிரமமாக தெரிஞ்சிருக்காது உறவினர்களுக்கெல்லாம். அந்த குழந்தை தான் அழுதபடியே வந்து கூட்டு போயிருக்காப்புல. போலீஸார் என்ன பண்ணிட்டாங்க, விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன ஏது, என்னதான் நடக்குது, ஹஸ்பண்ட் இவர் கிடையாது, ஆனால் எதுக்கு இங்கே 2 பேரும் ஒரே இடத்துல இறந்து போயிருக்கணும், ஏதாவது விபரீத முடிவு எடுக்கிறாங்கனாக்கா இது போல் இருக்காது அந்த பிரேதம், ஏன்னா கொலை பண்ண மாதிரி இருக்குன்னு அவங்க முதற்கட்டமாக யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உறவினர்கள்கிட்ட போலீஸார் விசாரணையில் பார்த்தீங்கன்னா தன்னைத்தானே குத்தியபடி கணேஷ் பிணமாக கிடந்திருக்க விஷயம் கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஆனால் அது ஏன் சரி, அவன் மட்டும் தான் சாகுறானா, தனியாக போய் செத்துருக்கலாமே, எதுக்கு அந்த மனுஷா உயிரை எடுத்துருக்கணும், மனுஷாவே அவங்க உயிரை எடுத்துக்கிட்டாலும் இவன் எடுத்தானா. ஸோ கணேஷ்க்கும் மனுஷாவுக்கும் அப்படி என்ன பழக்கம் இருந்திருக்கும், இப்படியெல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சாச்சு. கொலை செஞ்சுட்டு தானும் உயிரிழந்தலாம் அப்படின்ட்டு கணேஷ் நினச்சிருந்தான் அப்படின்னா இதுக்கு பின்னாடி வேற என்ன இருந்திருக்கும், ரியல் மோட்டிவ் என்ன இருந்திருக்கும்னு போலீஸார் அப்படிலாம் விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் முதற்கட்டமாக மனுஷாவோட உறவினர்கள் இருக்காங்கல்ல, அவங்ககிட்ட விசாரிக்கிறப்ப அவங்க என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க உறவினர்கள்லாம், அந்த கணேஷ் யாருன்னே தெரியாதுங்க, எந்த ஈவெண்ட்லேயும் எந்த இடத்துலையும் மனுஷா கூட நாங்கள் பார்த்ததே கிடையாது, அவன் டிரைவர்ன்றது நீங்கள் சொல்லி தானே தெரியும் எனக்கு, கேப் டிரைவர் அப்படின்ட்டு, இதுக்கு முன்னாடி மனுஷா கூட அந்த கணேஷை நாங்கள் பார்த்தது இல்லைன்னு மனுஷோட ரிலேட்டிவ் சொல்லிட்டாங்க. இன்னொரு பக்கம் கணேஷோட உறவினர்கள் இருக்காங்களே, இவனே போலீஸாக ட்ரேஸ் பண்ணிட்டாங்க, அவங்ககிட்ட விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அது ஒரு பக்கம் பெருசாக போய்கிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்லி உண்மை வெளியே வந்தால் தான் உண்டு மக்களே. பிகாஸ் இது வரைக்கும் எந்த ஒரு துப்பும் தொடங்கவே இல்லை இந்த இடியாப்ப சிக்கல் கேஸை பொறுத்த வரைக்கும். நடந்தது எல்லாத்தையும் மேபி அந்த சிறுவன் பார்த்துருக்கலாம், அந்த சிறுவன் சொன்னால் மட்டும் தான் உண்டு. ஆனால் சின்ன குழந்தைக்கு வேற என்ன தெரியும், 4 வயசு பாப்பாக்கு. அதுவும் சம்பவம் நடந்ததுக்கப்புறம் இந்த பையன் காரில் இருந்தாப்புலையே, இல்லை பையனை இறக்கி விட்டுருந்தாங்களா பேசும்போது உள்ள என்னவோ தெரியல. பட் இப்போ வரைக்கும் அந்த பையன் சொல்லலை எதுவுமே பெருசாக. போலீஸார் என்ன அந்த பையன் எடுத்து வாங்க முடிய விஷயத்த, கணேசன் மனுஷா இருக்காங்கல்ல, இவங்களோட செல்ஃபோன்ஸை போலீஸார் ஆய்வு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த காலில் இருக்கும் பார்த்தீங்களா, எத்தனை கால் உள்ளே வந்திருக்கு, வெளியே போய் யார்கிட்ட பேசியிருக்காங்கன்னு அதை ஃபுல்லாக இப்போ ஆய்வு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது வரைக்கும் இந்த உண்மையை கண்டுபிடிக்கப்படலை. ஆனால் இனிமேல் கண்டுபிடிக்கப்படுற வாய்ப்புகள் இங்கே பெருசாக எழுந்திருக்கு. எதுக்காகனா இந்த ஃபாரன்சிக் அண்ட் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ஸ் இருக்குல்ல, இது இன்னும் கிடைக்கல. இதுதான் போலீஸார் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அது கிடைச்சிருச்சுன்னா அவங்க சந்தேக கூற்றுகள் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சு அவங்க ஒரு கன்க்ளூஷன் வந்துடுவாங்க. மக்கள் இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நாமளாக சிந்திக்கிற முக்கியமான விஷயங்களை, முதன்மையான விஷயம் மென்மையான பெண் மனம்னு சொல்லுவாங்களே, அது என்ன ஆச்சுன்னே தெரியல. இப்போ வர வர நிறைய பெண்கள் இந்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. முதல்ல எப்பயாச்சும் ரெடி போல கொடுமை நம்ம பார்ப்போம், விட்னஸ் பண்ணுவோம், பெத்த குழந்தை சார்ந்த அம்மா ஏதோ கொடுமையை பண்ணுறா அப்படின்ட்டு. ஆனால் இப்போ சேலத்துக்கு முன்னாடி நீ எவ்வளோ ஊரில் நீங்கள் அழுகிட்டே போக முடியும். வெளிநாடுகளை பற்றிலாம் பேச வேணாங்க, நம்ம தமிழ்நாடு பற்றியே பேசுங்க. அவ்வளோ இருக்குது, அவ்வளோ மென்மையான மனம் பெண்களுக்குன்னு சொல்லுவோம். அதில் சில பேர் எதுக்காக எந்த பேரை முடிவு எடுக்கிறாங்க, அவங்க வாழ்க்கையை லீட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு குழந்தைய கொள்றாங்க.
எங்கே போய் சொல்கிறது இதை? ரெண்டாவது சிந்திக்க வேண்டிய விஷயம், கன்றாவி காதல்கள் இருக்குல்ல, இது அழிக்கிறது குழந்தைங்கள தான், அவங்க ஃப்யூச்சர் தான். இதுக்கு நிறைய சம்பவங்கள் உதாரணமாக சொல்லலாம். இப்போ சமீபத்து உதாரணமாக நீங்கள் சேலத்தை சொல்ல முடியும். உயிரே அழிச்சிருக்காங்க அந்த அம்மா சேர்ந்து. மூணாவது சிந்திக்க வேண்டிய விஷயம், குழந்தைய கொன்னுட்டா நம்ம சந்தோஷமாக வாழ முடியும்னு நினைக்கிறாங்களே, இது எப்பேற்பட்ட சைக்காலஜி, எப்பேற்பட்ட உளவியல் புரியல. அந்த கில்ட் இருக்காதா, குழந்தைய கொண்டுட்டுமே அப்படின்ட்டு? அவங்க ஒரு முறை வாழ்க்கையில் சிரிக்கும் போது அதுக்கப்புறம் இவ்வளோ கல்லஞ்சமாக போயிட்டோம் பல பேரும். நாலாவது சிந்திக்க வேண்டிய விஷயம், புருஷன் பொண்டாட்டிக்கு இடையில பிரச்சனை சரி கட்ட முடியல அப்படின்னா பிரிஞ்சிருங்க. லீகலாக பிரிஞ்சு நிரந்தரமாக பிரிஞ்சு போயிடுங்க. அப்படின்னு இன்னொருத்தர் கூட போகிறீங்க, லைஃப்பை லீட் பண்ணலாம் நினைக்கிறீங்கனாக்கா குழந்தை டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு நீங்கள் நினைக்காதீங்க. அப்படியே நினைக்கிறீங்கனாக்கா இன்னொரு துணையை தேடாதீங்க. அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.